ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலி சிக்கே விளாக்ஸ். நம்ம கார்டனுக்கு புதுசாக காய்கறி நாற்றெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அது நடுறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருந்த பூ எல்லாத்தையுமே பறித்து வச்சுக்கினேன். இந்த கத்திரிக்காய் நாற்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். அது அப்போவே நான் கத்திரிக்காய் நாற்றும் தக்காளி நாற்று மட்டும் ஃபஸ்ட்டே நட்டுட்டேங்க. இது கூட இன்னொரு நாற்றுமே வாங்கியிருந்தேன். அதை இது வரைக்குமே நான் நடாமலே வச்சுருந்தேங்க. ஸோ கத்திரிக்காய் நாற்று ஒரு 4-5 அழகாக தழைச்சி வளர்ந்துருச்சு. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சுங்க. இது கூட மிளகா நாற்று தாங்க வாங்கியிருந்தேன். ஆனால் இதை இன்னிய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நான் வாழை மரத்து ஓரமாக வச்சுட்டேன். ஆனால் காயாமல் அவ்வளோ சூப்பராக பச்சையாக இருந்துச்சுங்க. அதை இப்போ தான் நான் பள்ளம் பறித்து நான் அழகாக நடலான்னு சொல்லிட்டு நேற்று க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக பள்ளம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடத்துல மட்டும்தாங்க வச்சேன். ஸோ ஒன்றா தனித்தனியாக வச்சா 1-2 பிழைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் மொத்தமாக ஒரு 3 நாற்று 4 நாற்று அந்த மாதிரி சேர்த்தே வச்சுட்டேன். ஸோ எது வளரட்டும் வளராதது சரி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மொத்தமாகவே சேர்த்தே வச்சுட்டேங்க. ஸோ அதெல்லாமே வச்சுருந்தோம். அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை செம்ம சூப்பராக நல்லா பச்சை பசேன்னு முளைஞ்சிருந்துச்சுங்க. அதை நெக்ஸ்ட் டே நான் சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இது கூடவே ஒரு சில கீரைலாம் வந்துச்சு. இந்த சிகப்பு கீரை, அப்புறம் இந்த குப்பைமேனி கீரை, இதெல்லாம் நிறைய இந்த பருப்பு கீரை, இதெல்லாம் நிறைய நம்ம தோட்டத்தில் கீரை நிறைய தானாகவே முளைஞ்சு வருங்க. அந்த மாதிரி நிறைய கீரை முளைஞ்சு வந்துருந்துச்சு. எல்லா கீரையிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுனேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் செம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருக்குங்க. பூச்சிலாம் இல்லாமல் இந்த தடவை சூப்பராக விளைஞ்சு வந்துருச்சு. அதையுமே கொஞ்சம் பறிச்சுக்கினாங்க. எதெல்லாம் முத்தி போயிருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பறிச்சுன்னா பிஞ்செல்லாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம பறிக்கும் போது நான் வீடியோ வரும். ஆல்ரெடி நான் அவரைக்காய் இதுக்கு முன்னாடி காய்ச்சிருந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட கார்டன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருங்க. இடையில நான் எந்த வீடியோவுமே போடாத விட்டுட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட சேனலில் 1 by 1 எல்லா வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ என்னோட தோட்டத்தில் என்னென்ன செடி வைக்கிறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எல்லா வீடியோஸுமே போடுறேன். என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போடுங்க.